முக்கியமான ஒரு பாடல் தான் அது. இதுவும் வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் வேண்டுறாரு. எல்லாமே இறைவனிடத்திலே வேண்டக்கூடியது, நாமும் வேண்டக்கூடிய பாடல்கள் தான் இந்த பாடல்கள். இந்த பாடல்களை சொல்லி நாம் வேண்டும்போதே இறைவன் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நமக்கு தந்து விடுவார். இப்போ அந்த பாடல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈ ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈ இடு என்ற போது அவர்க்கு இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதியொன்றும் நயவாத மனமும் மெய்நிலை என்றும் நெகிழாத திடமும் உலகில் சீ என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்கிறார். அழகான பாட்டு. தாயொன்று சென்னையில், என்னோட அம்மா மாதிரி நீ சென்னையில் இருக்க, நீ நான் கேட்டது எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுக்கணும்னு முன்கூட்டியே சொல்லிட்டாரு. ஏற்கனவே பழைய பாடல்கள்லாம் சொல்கிறாரு, என்னோட அம்மா நீ தான், என்னோட அப்பா நீ தான்னு சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே நீ தான், அறிவு நீ, செல்வம் நீ, இன்பம் நீ, எல்லாமே நீ தான்ட்டார். திருப்பி ஞாபகப்படுத்துகிறாரு, என்னோட அம்மா நீ. அம்மானா என்ன பண்ணுவாங்க? எப்போ பிள்ளைங்க கேட்டாலும் கொடுத்துருவாங்க தானே, அது ஞாபகப்படுத்திட்டார் அவர். இப்போ முருகப்பெருமான் கொடுக்க போகிறார். அவருக்கு என்ன கொடுக்க போகிறார் தெரியுமா? ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு. இதை பாரு, நான் போய் யாருக்கிட்டையும் எனக்கு இது வேணும்னு நான் கேட்கக்கூடாது. ஈ அப்படின்னு கேட்டாலே என்னுடைய கை அப்படியே கீழே போய் இன்னொருத்தர்கிட்ட எனக்கு தரியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அப்போ நான் கேட்கக்கூடாது அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ நிறைவாக கொடுத்துட்டீன்னா நான் ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்க போகிறேன்? நீ எனக்கு எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்துட்ற, நீ என்னோட அம்மா, எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் போய் ஒருத்தர்கிட்ட நின்று ஈ எனக்கு எதையாவது கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு ஒரு நாளும் கொடுத்துடாத. ரெண்டாவது, ஒருவர் ஈ இடு என்ற போது என்கிட்ட யாராவது வந்து நின்றுக்கிட்டு ஈ ஏதாவது கூட, இடு ஏதாவது வச்சுருந்தா எனக்கு கொஞ்சம் போட அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லை என்று சொல்லாத திறமும் அப்படின்னா என்ன பொருள்? நான் எல்லாருக்கும் கொடுக்கணும். எதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிடலை. பணத்தை கொடுக்கணுமா, பொருளை கொடுக்கணுமா, செல்வத்தை கொடுக்கணுமா, அறிவை கொடுக்கணுமா? எதை கொடுப்பது? எது யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு நம்மிடம் எது இருக்கிறதோ அதை கொடுப்பது. இப்போ நான் ஒரு பரம ஏழைன்னு வச்சுக்கோங்க, என்னை விட ஒருத்தர் வந்து என்கிட்ட எதையாவது கொடுன்னு கேட்டால் நான் எங்கே போவேன்? வட்டிக்கு வாங்கியா கொடுக்க முடியும்? அதனால் அப்படி இல்லை இந்த பொருள். பக்தியை கொடுக்கலாம், மெய்யறிவை கொடுக்கலாம், இறைஞானத்தை கொடுக்கலாம், தெய்வீக அந்த தன்மையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், கடவுளின் திருவருளை சொல்லலாம், கடவுளின் புகழை பற்றி சொல்லலாம். இதெல்லாம் நீ வந்து செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்கள நான் ஆற்றுப்படுத்தலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து செய்ய முடியும். அதனால் என்னிடத்துல யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குற மாதிரி ஆளை நீ எனக்கு அனுப்பு. இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறம் அப்படின்னா நான் எதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீ அப்படிப்பட்டவர்களை எனக்கு அனுப்பு. என்கிட்ட இல்லாத ஒன்றை வந்து என்கிட்ட கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அதனால் அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு ஏற்படாதவாறு நீ என்னை பார்த்துக்கொள் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு. எப்படி பாருங்க, எவ்வளவு அழகாக கேட்குறாரு. இது ரெண்டாவது கேட்குறாரு, இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட எது இருக்கோ அதை வந்து அவங்க கேட்குற மாதிரி
ஒரு நிலை எனக்கு இருந்தால் நான் கொடுத்துருவேன், அந்த மாதிரி ஒரு நிலையை எனக்கு நீ கொடு, இல்லைன்னா நான் யாருக்கிட்டையும் கேட்காத அளவுக்கு என்ன நீ வை அப்படிங்கிறாரு. மூன்றாவது, நீ என்றும் என்னை விடா நிலை. நீ என்னை விட்டுறவே கூடாது எப்பயுமே, நான் உன்னை விட்டுருவேன். இப்போ பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை என்ன பண்ணும், துருன்னு ஓடுற குழந்தையாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை துருன்னு ஓடுச்சு அப்படின்னா அந்த ஓடுற குழந்தை அம்மா விட்டுட்டு ஓடும். ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, பின்னாலே ஓடி போய் அந்த குழந்தைய இழுத்து பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தை எங்கே இருக்கோ அங்கேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை, நீ என்றும் என்னை விடா நிலை. என்னை நீ விடவே கூடாது, உன்னுடைய பார்வை அனைத்தும் என் மேலே இருக்கணும், என்னை நீ பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நீ என்னோட அம்மா, தாய் ஒன்று நீ தானே, அதனால் நீ என்னை பார்த்துக்கணும். அடுத்தது சொல்கிறாரு, உன் நினைவிடா நெறி. உன்னுடைய நினைவு என்னை விட்டு நீங்காத மாதிரி என்னை வச்சிரு. ஏன்னா எந்த நிலை எப்படி ஆகும்னு தெரியாது, அதனால் எப்போவுமே எதை மறந்தாலும் ஒன்றை நான் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி உன்னை என்றும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு கொடு. இன்னொன்று, அயலார் நிதியொன்றும் நயவாத மனம். அடுத்தவங்களோட செல்வத்தை நான் விரும்பாத ஒரு நிலையை எனக்கு கொடு. வாங்காத நிலைங்கிறது வேற, எடுக்காத நிலைங்கிறது வேற. முதல்ல நான் விரும்பவே கூடாது, அது யாரோட நிதியோ அது, அந்த நிதியை நான் நயவாத மனம் கொடு. என்றும் நெகிழாத திடம். எதாலையும் என் மனசு நெகிழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா பணத்தை பார்த்து நெகிழ்ந்துருவோம், சொத்தை பார்த்து நெகிழ்ந்துருவோம், நம்முடைய நெறியிலேருந்து மாறிடுவோம். அப்படி மாறிட்டோம் அப்படின்னம்னா ஒன்றும் பயன் இல்லாமல் போயிடும்ல. அதனால் திடம் வேணும் எனக்கு. எப்போவுமே எதை கண்டும் நான் நெகிழாத திடத்தை எனக்கு கொடு. சீ என்று பேய் என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவு. நான் யாரையாவது பார்த்துட்டு சீன்னு சொல்லக்கூடாது, பேயின்னு சொல்லக்கூடாது, நாய் என்று சொல்லக்கூடாது. பிறருக்கு தீங்கு சொல்லாத தெளிவு அப்படின்னா என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட மனிதர்களை என் பக்கத்தில் அனுப்பாதன்னு சொல்கிறார் அவர். அந்த மாதிரி மனிதர்கள் வந்தால் தவிர்க்க முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பொருள், நான் எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை அனுப்பிடாத, அப்படிப்பட்டவங்க எனக்கு தேவையில்லை, அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிடாத அப்படிங்கிற பொருளில் தான் அவர் சொல்கிறாரு. திறம் ஒன்றும் வாய்மையும் தூய்மையும் தந்து. இது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ வாய்மையையும் நீ தான் கொடுக்கணும், தூய்மையையும் நீ தான் கொடுக்கணும், எல்லாத்தையும் நீ தான் கொடுக்கணும். கொடுத்ததோடு மட்டும் இல்லை, உன் திருவடிக்கு ஆளாக்குவாய். உன்னோட திருவடியை வணங்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றுவது உன்னுடைய பொறுப்பு என்று முழுக்க முருகப்பெருமானிடம் வள்ளலார் சரணடைந்து விடுகிறார். எல்லாம் நீ தான். வாய்மை வேணுமா, நீ தான் கொடுக்கணும். பொய் பேசாமல் இருக்கணுமா, அதுவும் உன்னால் தான். கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுமா, அதுவும் உன்னால் தான். எல்லாம் உன்னால். எப்போவுமே என்னை நீ உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, என்னை ஒரு நாளும் விட்டுறாத. உன்னுடைய திருவடிக்கு என்னை ஆளாக்குவாய். உன்னுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய, உன்னுடைய திருவடிகளையே நம்பி வாழக்கூடிய ஒருத்தராய் என்னை நீ ஆக்கி வைப்பாய் என்று முருகப்பெருமானிடத்தில் வள்ளலார் கேட்கிறார். சரிங்களா? நாமளும் இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாவற்றையும் இறைவனிடத்திலேயே சரணடைந்து விட்டால் இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து நம்மை காப்பான் என்பது உறுதி. முருகப்பெருமானின் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமானின் திருவடிகள் சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க.